அவங்க முதல்ல கூப்பிட்டப்போ நாங்கள் வந்து எந்த விதமான சமிகையும் கொடுக்காத காரணம்னா அவங்களை பற்றிய ஒரு புரிதலோ இல்லை அவங்களுக்கு ஒரு ட்ராக்கே இல்லாமல் இருந்தது. ட்ராக்கே இல்லாத ஒரு இயக்கத்தை வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும், வேல்யூ பண்ண முடியும்னா கரண்ட் ஆக்டிவிட்டிஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும், வேல்யூ பண்ண முடியும். இப்போ பிஜேபி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. ஓகே. ஏடிஎம்கேக்கு ஒரு ட்ராக் இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு ட்ராக் இருக்கு. இவங்க ட்ராக்கே இல்லாமல் எங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை பற்றிய ஒரு புரிதல் இருந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களோட பழகி இருந்ததுன்னா, நீங்கள் சொல்கிறதுனுடைய வேல்யூ பண்ண முடியும். என்னால் உண்மையா பொய்யான்னு வேல்யூ பண்ண முடியும். அது இல்லைன்னும் பொழுது நான் எப்படி வேல்யூ பண்ண முடியும்னா, கரண்ட்டாக நீங்கள் என்ன நடவடிக்கையில் ஈடுபடுறீங்களோ அதை வச்சு தான் நான் வந்து வேல்யூ பண்ண முடியும். அப்போ அன்னைக்கு கரண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரினாங்க. ஆனால் பிஜேபியினுடைய எந்த நடவடிக்கை பற்றியும் வந்து பேசாமையே இருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியதுனால தான் வந்து அவங்கள ஒரு ஆப்ஷனாகவே நாங்கள் வந்து வைக்கல. அப்போ தேர்தலுக்கு பிறகு வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏல இருக்கவங்களோட நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னாங்க. அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக தெரிஞ்சுது.